இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1, ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. வாக்கியம் 2, அவரை, மா, வேம்பு ஆணிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். சரியான விடை ஆப்ஷன் டி, வாக்கியம் 1 தவறு, 2 சரி. செகண்ட் கொஷின், 2 கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம். 2 கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம். ஆப்ஷன் ஏ, கணுவிடை பகுதி. தேர்ட் கொஷின், கரும்பானது உணவினை எங்கு சேமிக்கிறது? கரும்பானது உணவினை எங்கு சேமிக்கிறது? ஆப்ஷன் சி, தண்டு. ஃபோர்த் கொஷின், ஆகாய தாமரை, அல்லி, தாமரை ஆகியவற்றின் வாழிடம். ஆகாய தாமரை, அல்லி, தாமரை ஆகியவற்றின் வாழிடம். ஆப்ஷன் ஏ, நன்னீர். ஃபிஃப்த் கொஷின், மெலிந்த தண்டின் மாற்றுரு. மெலிந்த தண்டின் மாற்றுரு. ஆப்ஷன் பி, பற்றுக்கம்பி. சிக்ஸ்த் கொஷின், இனிப்பு பட்டாணியின் சிற்றிலைகள் டேஸ் ஆக மாறியுள்ளது. இனிப்பு பட்டாணியின் சிற்றிலைகள் டேஸ் ஆக மாறியுள்ளது. ஆப்ஷன் பி, பற்றுக்கம்பி. செவன்த் கொஷின், ரயில் கற்றாழை என்பது. ரயில் கற்றாழை என்பது. ஆப்ஷன் பி, அவேட். ரயில் கற்றாழை என்பது ஆப்ஷன் பி, அகேவ். எய்த் கொஷின், மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, ஆஞ்சியோஸ்பர்ம். நைன்த் கொஷின், உலக வாழிட நாள். உலக வாழிட நாள். ஆப்ஷன் சி, அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. 10th கொஷின், தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து. தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்து. ஆப்ஷன் சி, நைட்ரஜன். 11th கொஷின், மீன்களுக்கு உணவாக பயன்படக்கூடியது. மீன்களுக்கு உணவாக பயன்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ, பிளாங்டன். 12th கொஷின், பொறுத்துக. உணவாக பயன்படும் தாவர பாகங்கள்: வேர், இலை, தண்டு, மலர். வாழைப்பூ, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கரும்பு, முட்டைக்கோஸ், கீரை, பீட்ரூட், கேரட். சரியான விடை ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. 13, பட்டுப்புழுக்கள் உணவாக எடுத்துக்கொள்கின்ற இலை. பட்டுப்புழுக்கள் உணவாக எடுத்துக்கொள்கின்ற இலை. ஆப்ஷன் ஏ, மல்பெரி. 14, சணல் பயிரிடப்படும் மாநிலங்களில் தவறானது. சணல் பயிரிடப்படும் மாநிலங்களில் தவறானது. ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. 15, கீழ்கண்ட ஒரு செல் தாவரத்தினை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்ட ஒரு செல் தாவரத்தினை தேர்ந்தெடுக்க. ஏ, பாரமீசியம். பி, புரோட்டோசோவா. சி, கிளோமிடோமோனஸ். டி, யூக்ளினா. சரியான விடை ஆப்ஷன் டி, கிளோமிடோமோனஸ். 16, அமீபா ஒரு. அமீபா ஒரு. ஆப்ஷன் ஏ, புரோட்டோசோவா. 17, நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி. நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி. ஆப்ஷன் பி, குளோமிடோமோனஸ். 18, நீரிலிருந்து உணவை விழுங்குவது. நீரிலிருந்து உணவை விழுங்குவது. ஆப்ஷன் டி, அமீபா. 19, குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. ஆப்ஷன் பி, ஆமை. 20, இந்திய கோழி இனங்களில் தவறானது. ஏ, பிரம்மா லாங்ஷான். பி, கரக்நாத். சி, பஷா. டி, ஷிட்டகாங். சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரம்மா லாங்ஷான். 21, ரோமங்கள் எதனால் ஆனது? ரோமங்கள் எதனால் ஆனது? ஆப்ஷன் பி, புரதம். 22, பட்டுப்பூச்சி வளர்ப்பின் பெயர். பட்டுப்பூச்சி வளர்ப்பின் பெயர். ஆப்ஷன் சி, செரிகல்ச்சர். 23, பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ, ஆந்த்ராக்ஸ். 24, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 1972. 25, சால்மோனல் லோசிஸ் நோயின் அறிகுறி. சால்மோனல் லோசிஸ் நோயின் அறிகுறி. ஆப்ஷன் டி, வயிற்றுப்போக்கு. 26, பட்டுப்புழுவின் இளம் உயிரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது.
பட்டுப்புழுவின் இளம் உயிரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ லார்வா. 27 அயல்நாட்டு கோழி இனங்களில் தவறானது. அயல்நாட்டு கோழி இனங்களில் தவறானது ஆப்ஷன் சி கரக்நாத். 28 பாலைவன தாவரங்களில் தவறானது. பாலைவன தாவரங்களின் தவறானது ஏ அகேவ் சோற்றுக்கற்றாழை, பி சப்பாத்தி கள்ளி, சி சவானா, டி ஃப்ரியோபில்லம். சரியான விடை ஆப்ஷன் சி சவானா. 29 அமேசான் மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளது? அமேசான் மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. 30 மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிரிக்கட் ஜோகன் மெண்டல். நெக்ஸ்ட் 31 உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது. உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் ஏ ஒரு பண்பு கலப்பு. 32 வாக்கியம் 1 ஹோமோசைகஸ் என்பது வேறுபட்ட கருநிலை. வாக்கியம் 2 ஹெட்டிரோசைகஸ் என்பது ஒத்த கருநிலை. சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 தவறு. 33 ஒரு பண்பு கலப்பு ஜூனாக்க விகிதம், அதாவது ஜூனாடைபிக். ஒரு பண்பு கலப்பு ஜூனாக்க விகிதம் ஆப்ஷன் பி 1:2:1. நெக்ஸ்ட் 34 ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ் என்று பெயர். ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ அல்லீல்கள். 35 வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர். வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர் ஆப்ஷன் சி சின்னட். 36 சில குரோமோசோம்களில் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்று காணப்படும் இணையுறுப்பு பெயர். சில குரோமோசோம்களில் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்று காணப்படும் இணையுறுப்பு பெயர் ஆப்ஷன் சி சாட்டிலைட். 37 ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஆப்ஷன் பி ஜீன். 38 உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை ஆப்ஷன் ஏ ஆட்டோசோம்கள். 39 தாவரங்களின் குரோமோசோம் எண்ணிக்கையை பொறுத்துக. தாவரத்தின் பெயர், குரோமோசோம்களின் எண்ணிக்கை. காளான், முட்டைக்கோஸ், நெல், வெங்காயம், பருத்தி. 53, 18, 24, 18, 2. சரியான விடை ஆப்ஷன் ஏ 5, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 40 மனிதனால் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 46. 41 ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடைட் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு சிற்றினத்தின் ஹேரியோடைட் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இடியோகிராம். 42 டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது. டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ். 43 பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஒரு உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் என்பது. பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஒரு உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் என்பது ஆப்ஷன் பி சடுதி மாற்றம். 44 உயிர்கள் வழக்கமான இருமைய, அதாவது 2n குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை. உயிரிகள் வழக்கமான இருமைய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை ஆப்ஷன் ஏ யூப்ளாய்டு. 45 கர்ப்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது. கர்ப்பகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ புரோஜெஸ்டிரோன். 46 முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம். முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம்
ஆப்ஷன் சி வாதாபி. 47 தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஆப்ஷன் சி சாதவாகனர்கள். 48 பல்லவர்கள் பற்றி குறிப்பிடும் இலக்கியங்கள். பல்லவர்கள் பற்றி குறிப்பிடும் இலக்கியங்கள். ஏ மத்தவிலாச பிரகசனம் பெரிய புராணம். பி அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி. சி நந்தி கலம்பகம். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 49 தமிழகத்தின் இருண்ட காலம். தமிழகத்தின் இரண்டு காலம். ஆப்ஷன் ஏ களப்பிரர் காலம். 50 ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர். ராஜசிம்மன் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் 51 முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி. முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி. ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். 52 மத்தவிலாசன் குணபாரன் என அழைக்கப்படுபவர். மத்தவிலாசன் குணபாரன் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன். 53 பல்லவர் கால ஒற்றைக்கல் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் எந்த பாணியில் அமைந்துள்ளது? பல்லவர் கால ஒற்றைக்கல் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் எந்த பாணியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி மாமல்லன் பாணி. 54 நியாயபாஷா எனும் நூலை எழுதியவர். நியாயபாஷா எனும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர். 55 காவிய தரிசனம் எனும் நூலை எழுதியவர். காவிய தரிசனம் எனும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ தண்டின். 56 பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம். பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம். ஆப்ஷன் சி கல்யாணி. 57 முதலாம் புலிகேசியின் மகன். முதலாம் புலிகேசியின் மகன். ஆப்ஷன் ஏ முதலாம் கீர்த்திவர்மன். 58 பாரசீகம் என்பது தற்போதைய. பாரசீகம் என்பது தற்போதைய. ஆப்ஷன் ஏ ஈரான். 59 முதல் கீழை சாளுக்கிய அரசர். முதல் கீழை சாளுக்கிய அரசர். ஆப்ஷன் ஏ விஷ்ணுவர்தனர். 60 ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ தந்திதுர்கர். 61 ஐஹோலியில் உள்ள மேகுதி கோவில் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஐஹோலியில் உள்ள மேகுதி கோவில் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பாகல்கோட் கர்நாடகா. 62 தக்காணம் தூர தெற்கு பகுதி மற்றும் கங்கை சமவெளி பகுதிகளை 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தவர்கள். தக்காணம் தூர தெற்கு பகுதி மற்றும் கங்கை சமவெளி பகுதிகளை 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தவர்கள். ஆப்ஷன் பி ராஷ்டிரகூடர்கள். 63 அமோகவர்ஷனரின் மகன். அமோகவர்ஷனரின் மகன். ஆப்ஷன் சி இரண்டாம் கிருஷ்ணர். நெக்ஸ்ட் 64 கவிராஜ மார்க்கம் என்ற நூலை இயற்றியவர். கவிராஜ மார்க்கம் என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ அமோகவர்ஷன். நெக்ஸ்ட் 65 பட்டடக்கல்லில் சமண நாராயணர் கோவிலை கட்டியவர். பட்டடக்கல்லில் சமண நாராயணர் கோவிலை கட்டியவர். ஆப்ஷன் ஏ ராஷ்டிரகூடர்கள். 66 பிற்கால சோழ அரசின் தலைநகர். பிற்கால சோழ அரசின் தலைநகர். ஆப்ஷன் பி தஞ்சாவூர். 67 யாருடைய காலத்துக்கு பின் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது? யாருடைய காலத்துக்கு பின் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது? ஆப்ஷன் டி முதலாம் ராஜேந்திரன். 68 கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்ற பட்டம் பெற்றவர். கங்கை கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர். ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன். 69 முதலாம் ராஜராஜனின் மகனான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசன். முதலாம் ராஜராஜனின் மகனான
மகளான குந்தவியை மணந்த சாளுக்கிய இளவரசன். ஆப்ஷன் ஏ விமலாதித்யன். 70 சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர். சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர். ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் 71 சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை. சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை. ஆப்ஷன் ஏ மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம். 72 முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம். முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவிய இடம். ஆப்ஷன் சி எண்ணாயிரம், விழுப்புரம். 73 சோழர் காலத்தில் கடல் கடந்து வாணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ அஞ்சு வண்ணத்தார். 74 பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகரமாக விளங்கிய இடம். பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகரமாக விளங்கிய இடம். ஆப்ஷன் டி கொற்கை. 75 சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியன் என கருதப்படுபவர். சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியன் என கருதப்படுபவர். ஆப்ஷன் சி அரிகேசரி மாரவர்மன். 76 பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம். பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம். ஆப்ஷன் பி காயல். 77 கூடல் கோன், கூடல் காவலன் என அழைக்கப்பட்டவர்கள். கூடல் கோன் மற்றும் கூடல் காவலன் என அழைக்கப்பட்டவர்கள். ஆப்ஷன் பி பாண்டியர்கள். 78 காயல்பட்டினம் துறைமுகம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காயல்பட்டினம் துறைமுகம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி தூத்துக்குடி. 79 பிற்கால பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் மானூரில் உள்ள கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பிற்கால பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் மானூரில் உள்ள கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி. 80 பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்பது. பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்பது. ஆப்ஷன் சி பிராமணர் குடியிருப்பு. 81 ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்ட பாண்டிய அரசன். ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்ட பாண்டிய அரசன். ஆப்ஷன் சி கடுங்கோன். 82 உள்ளாட்சி தேர்தலில் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க எந்த முறையை பின்பற்றினார்கள்? உள்ளாட்சி தேர்தலில் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க எந்த முறையை பின்பற்றினார்கள்? ஆப்ஷன் பி குடவோலை. 83 வரி வசூல் முறைப்படுத்திய சோழ அரசர் யார்? வரி வசூலை முறைப்படுத்திய சோழ அரசர் யார்? ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜன். 84 பாண்டிய கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார்? பாண்டிய கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார்? ஆப்ஷன் பி வாஷாப். 85 டேஸ் கடல்வெளி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன. டேஸ் கடல்வெளி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன. ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன். 86 டேஸுக்கு ஒரு களத்துக்கு சமமாகும். டேஸ் ஒரு களத்துக்கு சமமாகும். ஆப்ஷன் ஏ 28 கிலோகிராம். 87 சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் பி மணி கிராமத்தார். 88 சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ காணிக்கடன். 89 ராஜராஜேஸ்வரம் கோயிலை, அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர். ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர். ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன். 90 விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றியதை பற்றி கூறும் நூல். விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றியதை பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் ஏ மதுரா விஜயம். நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்றோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்குங்க. 91 ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3.15 எனில் சரியான மணி என்ன?
ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3.15 எனில் சரியான மணி ஆப்ஷன் ஏ 8:45. 92 3:40 மணிக்கு மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம். 3:40 மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் பி 130 டிகிரி. 93 மணி 2:15 இருக்கும்போது நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் 2:15 இருக்கும் பொழுது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் ஆப்ஷன் பி 22 டிகிரி. 94 24 மணி நேரத்தின் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும்? 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும்? ஆப்ஷன் ஏ 23 முறை. 95 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் எத்தனை முறை செங்குத்தாக அமையும்? 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் எத்தனை முறை செங்குத்தாக அமையும்? ஆப்ஷன் ஏ 44. நெக்ஸ்ட் 96 ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 1/11%. 97 ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டில் 1% இரண்டாவது ஆண்டில் 2% அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவிகிதம். ஒரு இடத்தின் மக்கள் தொகை முதலாம் ஆண்டில் 1% இரண்டாவது ஆண்டில் 2% அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவிகிதம் ஆப்ஷன் சி 3.02%. 98 ஒரு நகரில் வாழ்பவர்களில் 60% அரிசி சாப்பிடுவர்கள், 50% கோதுமை சாப்பிடுவர்கள், 20% இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள். அரிசியையும் கோதுமையும் ஆகிய இவற்றில் எதையுமே சாப்பிடாதவர்கள் எத்தனை சதவீதம்? ஆப்ஷன் பி 10%. 99 இரு வேட்பாளர்களுக்கான தேர்தலில் மொத்தம் செல்லும் ஓட்டுகளின் 55% ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது. 20% ஓட்டுகள் செல்லாதவை. மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7500 எனில் மற்ற வேட்பாளர் பெற்ற செல்லும் ஓட்டுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 2700. 100 கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது 480 30%, 20%க்கு சமம்? கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது 480 30%, 20%க்கு சமம்? சரியான விடை ஆப்ஷன் பி 480 15%, 40%.